மச்சான் என்னடா ஜிபேல ஒரு 10 ரூபா தான் அனுப்பேன். டேய் என்கிட்ட அக்கௌண்ட்ல 5 ரூபா தான்டா இருக்கு. டேய் 5 ரூபாய்க்கு அனுப்புடா. பிச்சைக்காரா ஏன்டா இப்படி இருக்க? தூ, காரமும் So பிடிச்சவனே. insult. ஹாய் மதன். ஆ? ஹாய். வாவ். நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படியா? ஓ உங்கள் நம்பர் கிடைக்குமா? ஷூர். ஆ? 951085. என்னோட நம்பர் ஆ சொல்லுங்க. 99 ஆ 40 ஆ 87. ஆ ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஏஜ் என்னங்க? ஏய் அதான் அப்படிதாங்க, அப்பப்போ அப்படி ஆயிடுவான். என் ஏஜ் 29. 29ஆ? அப்போ ஓகேங்க. ஓகே. மவன் இன்னொரு வாட்டி என் ஏஜ் 13 ஆகிட்டாச்சு சொன்னேன், சாவடிச்சிருவான் உன்னை. எனக்கு ஏஜ் 29 தான்டா ஆகுது. ஆ? மச்சான் ஆ. ப்ளீஸ்டா, எனக்கு ஏஜ் 29 தான்டா ஆகுது. அப்படியா? யாயிட்டு சொல்லாத 30ன்னு. ஆ. ஏய் வெங்கடா, ச்சே திடீர்னு நல்லா இருக்கேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா, கையும் ஓடல காலும் ஓடல. டேய் மச்சான், ம், அந்த பொண்ணு தான் கால் பண்றாடா. சொல்றா. ஹலோ, உங்க வயசு 30ஆ? ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ம். ம் ம் ஆ. கூடவே தானடா இருந்த, இந்த வேலை எப்படா பார்த்த? 30 வயசுலாம் செட் ஆகாதுங்க, நான் வைக்கிறேன். ஐயோ இல்லங்க எனக்கு 29 தான் ஆகுது, 30 இல்ல. மை ஃப்ரெண்ட். ஏ அட மச்சான் விட்டுறா. ரோச்சா. Hi Madan, ஹாய் சார். how are you? ஃபைன் சார். Okay Madan, tell me about yourself. Sir, my name is Madan sir. I am from Kothoriambatti sir. Now currently staying in Chennai, Vadapalani sir. I have one father and 2 mothers sir. Two mother? Sir, my mummy, sister sir. தங்கச்சி, எனக்கும் அம்மா மாதிரி தான் சார். Oh, okay. And basically we are a joint family and போதும். மதன், எல்லாமே சொன்னீங்க. உங்களோட ஏஜ் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதுவா 29 சார். 29ஆ? ஆமாம் சார். பட் உங்க டேட் ஆஃப் பர்த் இதில் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு 30 ஆயிருக்கணுமே. சார் நோ சார், I am 29 only sir. Promisely sir. Why I am telling lie to you sir? Promisely I am 29 sir. Party promise sir. I won't lie sir. My family totally வாக்கு தவறாத ஃபேமிலி சார். Never ever I போய் சொல்லிங்க சார். ஓகே. நீங்க 29 தான். 29 தான். ஓகே. எஸ் சார் 29. சரி ஓகே மதன். Thank you for coming and we will call you back. Okay? Bye. Thank you sir. Okay sir, thank you. 29. ஓகே 29 தான். 29. Thank you sir. மதன் ஒரு நிமிஷம் சார். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், பட் போக போக பழகிரும். ஓகே? புரியல சார். இல்லை புரிஞ்சுப்பீங்க. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். இவெல்லாம் ஒரு மேனேஜர் வந்துட்டான். டேய் மச்சான் என்னாச்சு? வா கணக்கு போட தெரியல, ஒன்றும் போட தெரியல. மச்சான் என்ன நீ மச்சான்? சொல்றா, என் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து எனக்கு இப்போ 30 வயசு ஆகுன்றான்டா. மச்சான் நீ சொல்றா 1994. அப்போ எனக்கு இப்போ 29 தான்டா ஆகுது. அது கூட தெரியாம மேனேஜர் இல்ல மச்சான். ஆகுறான்டா. உனக்கு 30 தான் ஆகுது. டேய் நீ ஒத்துக்கலனாலும் அதான் நெசம். டேய் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மச்சான். எப்பவுமே முடிஞ்சது தான்டா ஏஜா சொல்லுவாங்க. எனக்கு 29 முடிஞ்சு 30க்குள்ள என்டர் ஆகுறேன். அப்போ எனக்கு 29 தானே வயசு ஆகுது. இல்ல உனக்கு வயசு 30 போதுமா? உனக்கு 30 வயசு ஆகுதா? அப்படி பார்த்தா உனக்கு தானே 30 ஆகுது. ஏய் எனக்கு டிசம்பர் மாசம் தான் பர்த்டே, உனக்கு தான் மே மாசமே பர்த்டே போயிடுச்சு. டீப்பா யோசிக்கலாம். அக்செப்ட் பண்ணிப்பா. டேய் மதனே, டேய் மச்சான், டேய். என்னடா மதன், வேலை கிடைச்சிருச்சா? எங்கம்மா இந்த முறையோ வேலை புட்டுக்குச்சுமா. என்னடா சொல்ற? வேலைக்கே போகாம இருந்தா எப்படிடா? ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு. நீ என்னைக்கு வேலைக்கு போய் நான் உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது? மா முடியலம்மா, வேணாமா. முடியல கிடையிலன்னு சொன்ன
உன் காலை உடைச்சிருவேன். ஒழுங்கா வேலைக்கு போ. மோ அதுக்கு இல்லம்மா, சும்மா எல்லாருமே 30 வயசு ஆயிடுச்சு 30 வயசு ஆச்சுன்றீங்க. எனக்கு 30 வயசுலாம் ஒன்றும் இல்லை, 29 வயசு தான் ஆகுது. என்னடா இவன்? நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. தெரியலம்மா, அப்படிதான் கோவப்படுறான். இன்னும் வாழ்க்கையில எதுவுமே பண்ணல. ஒரு படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்கு கூட போகல. அதுக்குள்ள 30 வயசு சொல்லும் போதெல்லாம் அசிங்கமா இருக்குமா எனக்கு. இதுல இது பத்தாதுன்னு 30 வயசுன்னு சொன்னா உடனே என்ன அங்கிள்னு கூப்பிடுறாங்க என்ன. இங்க பாருங்க, இனிமே யாராச்சும் எனக்கு 30 வயசுன்னு சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் நிறுத்துடா. உன் வயசை எனக்கே சொல்றியா? ஏற்கனவே ஸ்கூல்ல ஒரு வயசு கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா 31 வயசு ஆகுது உனக்கு. பெத்தவ உன்னை விட மத்தவங்க எவ்வளவோ பரவாயில்ல. ம். கொஞ்சம் வழி விடுறியா? நான் போறேன். என்னடா மச்சான், நீலாம் எக்ஸாம் கூட படிக்க மாட்ட. இப்போ நாடா நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுன்னு இருக்க. மச்சான், அவள் தான் வயசாயிடுச்சு. அங்கிள், டேய் அங்கிள் பே, டேய் அங்கிள் பே, என்னடா அங்கிள், அங்கிள் பே. தேங்க்ஸ்மா. மா என்னம்மா காஃபில இவ்வளோ சக்கரை போட்டு வச்சிருக்க? கம்மியா போடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டியாமா நீ? மா எத்தனை தடவை தான் மச்சான், பாத்தியா சுகர் வந்துச்சு, வயசாயிடுச்சு. அவள் தான் மச்சான் சோலி முடிஞ்சிச்சு. அங்கிள், அங்கிள் பி. காஃபி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவான் போடா. ஓகே 30 - 1. மச்சான், ம்? செம்ம ஐடியா. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போறோம். ம் அங்கேருந்து ராஜு நிஜம் அப்படியே கூட்டுன்னு போறோம். ம் அங்கேருந்து அப்படியே ஊட்டிக்கு போறோம் மச்சான். சும்மா 2 நாள் சும்மா கலக்குறாங்க. கார்லையா? ஆமாண்டா. டேய் எதுடா மச்சான் கார்ல போய் காசு வேஸ்ட் பண்ணோம்? எங்க பாரு, நம்ம இங்க இருந்து ட்ரெயின்ல போயிடுவோம். அங்க போய் ராஜீவ் நிஜம் பிக்கப் பண்றோம். அங்க இருந்து அப்படியே பஸ்ல ஊட்டிக்கு போயிடுவோம். அங்க போய் ஒரு 2 2 வீலர் எடுத்துப்போம். சும்மா அங்க மஜாவா சுத்துறோம். என்ன சொல்ற? பொம்மரக்கல் 30 வயசு ஆச்சு உங்களுக்கு. அங்கிள் பி, இருடா அங்கிள் பி, சிம்டம்ஸ்லாம் டேய், தெரியுது காசு அங்கிள். மிச்சம் பண்ணலாம்னா பூமராடா. இருடா அங்கிள், அங்கிள் பி, உங்களுக்கு 30 வயசு ஆச்சு. அங்கிள், உண்மையிலே இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸோ? அதெல்லாம் இருக்காது. 29 வயசு தான் எனக்கு. யாரு? ஓட்டர் ஐடிக்காக நேம் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் சார். வீட்டில் எத்தனை பேர்? அம்மா நான் 2 பேருங்க. ஓகே. அம்மா பேருங்க சார்? அம்மா பேரு மாலினி, வயசு 53. உங்க பேருங்க? என் பேரு மதன், வயசு சார்? வயசு 29. ம். என்ன பாக்குறீங்க? 29 தான், எழுதுங்க. அத்தடி இவளா? ம். மச்சான் மதனே, ம் 30 நிமிஷமா 30 கிலோமீட்டர் தள்ளி வந்துக்கிறேன்டா. ஒரு 30 நிமிஷம் பிரேக் விட்டினா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவேன். ஒரு 30 ரூபா கூட. அதாங்க நாயே. ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருந்தானா இப்படி தள்ள வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. போ போ போ, ஓடு போடா. மறுபடியும் கிண்டலா பண்ற? போ. டேய் மச்சான், இங்க தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஓகேடா. இவரை பாருங்களேன். இவருக்கு வயசு எப்படி ஒரு 60 இருக்கும். ஆனா இன்னமும் இவரு பாடி பில்டிங்ல சாதிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தாங்க நிறைய பேரு அவங்களோட வயசுக்கே சம்பந்தம் இல்லாத நிறைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஐயோ நமக்கு வயசாயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியில இருக்கிறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன், நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம அப்பா அம்மாவே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க இந்த வயசுலயும் நமக்காக கஷ்டப்பட்டு நம்மளை ஆளாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம வயசு ஒன்றும் பெரிய தடை இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். எனக்கு 30 வயசு தான் ஆகுது. நான் அங்கிளே ஆயிட்டேன். நான் இப்ப அதுக்கு ஹலோ வணக்கம் மக்களே. நீங்களும் இந்த மாதிரி 90s கிட்ட இருந்து இப்போ 30க்குள்ள என்ட்ரோ ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்க கமெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி யார் என்ட்ரோ ஆகுறாங்களோ அவங்கள இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. ஆமாம், மறக்காம
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ளீஸ் வாங்க. 30 வயசு ஆகுதுங்க. போங்க வெளிய. உனக்கும் 6 மாசம் போய் சொல்லுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல. நாங்கள் இப்படி தான் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு கலாச்சிக்கிட்டு செம்ம ஃபன் பண்ணுவோம். எப்படி எல்லாருமே அவங்க பொண்டாட்டியை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களா? புரியல. ஹேய், பின்ன என் பொண்டாட்டியை வச்சு தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அப்போ தான் செம்ம ஜாலியாக இருக்கும். பொண்டாட்டியை வச்சு ஸ்கோர் பண்ணி கலாய்க்கிறது உங்களுக்கு ஜாலியாக இருக்குமா?